வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2020 எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். இந்த புத்தாண்டு 2021 கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும்னு நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த புத்தாண்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் பரங்கிக்காய் பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நேந்திரப்பழம் போட்ட மோர் குழம்பு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பரங்கிக்காய் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாயசம் பண்ணுவோம். அதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூனாக நான் நெய் விட்டுக்கிறேன். ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்கு. தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை நெய்யில் லைட்டாக வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு லேசாக வறுபட்டவனே ஒரு கப்பு பரங்கிக்காய் துருவி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதுவும் அந்த நெய்லேயே கொஞ்சம் வதங்கட்டும். பாசிப்பருப்பும் பரங்கிக்காவும் நல்லா வதங்கிடுது. ஸோ கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. மூடிட்டு வெயிட் போட்டுருவோம். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2-3 விசில் விட்டுருவோம். இந்த பக்கம் மோர் குழம்பு பண்ண போகிறோம். நேந்திரம் பழத்தில் மோர் குழம்பு பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சைஸில் ஒரு நேந்திரம் பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகு பொடி, ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகு பொடி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். ஸோ வெந்துன்னு இருக்கட்டும். இது வேகட்டும். மோர் குழம்புக்கு நேந்திரம் பழம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா மட்டுமும் போட்டு அரைக்கலாம். பச்சை மிளகா வரமிளகா ரெண்டும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். நேந்திரம் பழமும் நல்லா வெந்தெடுத்து ஸோ இதில் அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். நீங்கள் கொஞ்சம் தயிர் விட்டும் அரைச்சிக்கலாம். இதை எப்பயும் போல தான், வரமிளகா தேங்காய் மட்டும்தான். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாசிப்பருப்பும் பரங்கிக்காயும் வச்சுருந்தோம். அது நல்லா 2 விசில் வந்துடுது. நான் எடுத்து வச்சிடறேன். குக்கர் உங்களுக்கு குக்கருக்கு தகுந்த மாதிரி 2-3-4 விசில் கூட விட்டுக்கலாம் நீங்கள் வேகிறதுக்கு. ஸோ இதை எடுத்து வச்சிடுறேன் நான். இப்போ இந்த பக்கம் இதுக்கு ஒரு கொதி பாருங்க, நல்லா ஒரு கொதி வரப்போகுது. இந்த சமயத்தில் எவ்வளோ தயிர் வேணுமோ அதை கடைஞ்சி வச்சுட்டு தயிரை மட்டும் விட்டால் போதும். இப்போ அரைச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. தயிர் சேர்த்துருவோம். தயிர் சேர்த்து நல்லா நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பு மட்டும் சேர்க்கணும். தேவையான உப்பு சேர்த்துடலாம் மோர் குழம்புக்கு. அவ்வளோதான். இப்போ மோர் குழம்பும் நல்லா பொங்கி வந்துடுது. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு, 2 வெந்தயம், வரமிளகா 1, கொஞ்சம் கருவேப்பிலை மோர் குழம்புல விட்டுடலாம். ஸோ நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. நேந்திரம் பழம் போட்ட மோர் குழம்பு ரெடி. ப்ரெஷர் அடங்கிடுது. பாருங்கள், பாசிப்பருப்பும் பரங்கிக்காயும் நல்லா வெந்தெடுத்து நம்ம இதுக்கு 1 கப்பு பரங்கிக்காய், அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டோம். அதுக்கு நல்ல 1 கப்பு வெல்லம் துருவிட்டு தண்ணி விட்டு நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்துடுது. இப்போ வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். இப்போ வெல்லம் சேர்த்துடலாம். நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசிச்சுட்டு எடுத்து இப்போ வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுடலாம். சேர்த்து வெள்ளை தண்ணி சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், வெள்ளை தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காய்ச்சி ஆறின பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, வெள்ளை தண்ணியில் வேக வச்ச அந்த பாசிப்பருப்பும் பரங்கிக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க.
இப்போ நான் வந்து நார்மல் ஆவின் பால் தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அதுவும் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இது நல்லா காய்ச்சி ஆறின பால் தான் நான் சேர்க்குறேன். பாலுக்கு அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய கன்சிஸ்டன்சி எவ்வளவோ பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கும் வந்து நான் வந்து 3/4 கப்லேருந்து நீங்கள் 1 கப் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய நீங்கள் எடுத்துக்கிற குவான்டிட்டியை பொறுத்து பார்த்துக்கோங்க. 3/4 கப்பு போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து இன்றைக்கி 1 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பக்கம் வந்து நெய் காஞ்செடுத்து முந்திரி பருப்பை வறுத்து போட்டுடலாம். நெய் முந்திரி பருப்பை போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாசிப்பருப்பு பரங்கிக்காய் பாயசம் ரெடி. பரங்கிக்காய் போட்டு பாயசம் பண்ணியாச்சு. அடுத்தது எப்பயும் போல் வடை வந்து உளுந்த வடை தான் நிக்கிலுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எப்பயுமே நான் உளுந்த வடை தான் பண்ணுவேன். ஸோ அந்த உளுந்த வடை தான் இப்பயும் கொஞ்சம் வந்து பெருங்காயம் மாவெல்லாம் அரைச்சாச்சு. நான் ஏற்கனவே எப்படி மாவு அரைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வேணாலும் லிங்க் நான் தரேன். நல்லா மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் வந்து விஸ்கோ இல்லைன்னா உங்கள் கையை வச்சு கூட நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடை போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். இப்போ வந்து அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். பச்சை மிளகா ஒன்று, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிடுது. அதே மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கூட கிளாக் வைஸில் மிக்ஸ் பண்ணுங்கள், ஆன்டி கிளாக் வைஸில் மிக்ஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. ஸோ வடையை போட்டுடலாம் நம்ம. வடை வந்து வெந்துடுத்து எடுத்துடலாம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நேந்திரம் பழம் போட்ட மோர் குழம்பு, அப்புறம் வந்து பரங்கிக்காய் பாயசம், அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் நான் பண்ணுற மாதிரி பருப்பு ரசம், புடலங்காய் வந்து பொரிச்சு கூட்டு பண்ணியிருக்கேன், சேப்பங்கிழங்கு கறி, களத்துக்கு பருப்பு எடுத்து வச்சாச்சு, சாதம் வச்சாச்சு, நிக்கிலுக்கு பிடிச்ச வடையும் பண்ணியாச்சு. கூட்டு ரசம் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே பண்ணது தான். பருப்பு ரசம் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி கூட்டு பொரிச்ச கூட்டு தான் எப்படியுமே பண்ணி காமிச்சது தான். அதனால் அதெல்லாம் நான் வந்து எடுக்கல. புதுசாக பண்ணது வந்து நேந்திரம் பழம் போட்டு மோர் குழம்பு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உப்பு, காரம், அதோடைய ஸ்வீட் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி பரங்கிக்காய் பாயசமும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.